சரி மேடம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களோட ஊர்ல எப்படி மழையா வெயிலா? இன்னைக்கு முள்ளு குத்துறாவா? ஆரம்பத்திலே குத்துது. ஆரம்பத்திலே குத்துதா? அப்ப என்ன பிள்ளை செய்தேன்னு சொல்ல, ஆரம்பத்திலே முள்ளு குத்துற அளவுக்கு பிள்ளை செஞ்சாதான் குத்துவா. அப்பதான் தண்டனை கிடைக்கும். சரி சொல்ல, உங்களோட ஊர்ல மழையா வெயிலா? நேற்று நல்ல மழை, இன்றைக்கு நல்ல வெயில். என்ன நடக்குதுன்னு தெரியல. நாங்க நேற்று எங்கட ஊர்லயும் மழை வர மண்டெல்லாம் எதிர்பார்த்தேன். வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா. மழைக்கே சான்ஸ் இல்ல ராஜா. அப்ப நீங்க மழைக்குள்ள எல்லாம் இருக்கிறீங்க எங்களை விட்டுட்டு. இது கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன் எங்களுக்கும். அப்படியா சொல்லிட்டு அங்க பக்கம் போறல. இப்ப போகாது. நீங்க இப்படி செய், மழை வரையக தீபாக்கு அங்க இருந்தா கட்டச்சி கூட போக மாட்டேன்னு சொல்லிச்சு. நான் இருக்கிற பக்கம் தான் மழை பெய்யுதா எல்லா இடம் மட்டும் சொல்லுவாங்க. அவ ஒரு கொண்டு சொன்னிச்சு என்னோட சொன்னிச்சு தீபாக்கு இருக்கிற பக்கம் கட்டச்சி கூட போக மாட்டேன். அப்ப நீங்க இருக்கிற பக்கம் தான் மழை இருக்கும். நாளைக்கு எங்களோட ஊர்ல மழை பெய்யுது, நான் ஒரு வீடியோ எடுத்து உனக்காக போடுறேன். சரியா? சரியா? சரி வாப்பா. பெட்டா பெட்டா. அப்புறம் மழை போக சாப்பிட்டீங்க? அப்பா மழை வாங்கால. நான் இப்ப போவைக்க இங்க மழையை கூட்டிக்கொண்டு தான் போறேன் யாழ்ப்பாணத்துக்கு. வராது. வருமா வராது. சரி, என்ன சாப்பிட்டீங்க மேடம்? சாப்பாடு சோறு, மீன் கறி. என்ன சொன்ன? சோறு சொன்னேன். வெண்டிக்காய் 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 வெண்டிக்காய். அதை சாப்பிட்டுமே மூளை விளரையில தானே இப்பதான் சாப்பிட்டேன். அதுக்கெல்லாம் மறந்துட்டேன். அவ்வளவு டென்ஷன். என்ன டென்ஷன் மேடம் உங்களுக்கு? அவ்வளவு வேலை ஓடிட்டு. எத்தனை வேலை ஓடிட்டு? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் தானே. டென்ஷன். வேலை கூடிட்டா டென்ஷனா? ரெண்டும் கூடிட்டு. இல்லையா, நான் வர்றது முதல் ஃப்ரீயா இருந்த மாதிரி தெரியுது. இப்ப பிஸி ஆயிட்டீங்க போல. பிஸி. வாழ்க்கையே பிஸி. சும்மா இப்பயும் சலிச்சு கொண்ட கதை சொன்னீங்கன்னா அடிச்சு விடுறோம். சரியா சொல்லி போட்டேன். அப்படி சொல்லு. அப்ப வரைக்கும் தான் சோர்ந்து போய் என்ன செய்யறது எது செய்யறேன்னு யோசிச்சு கொண்டு இருந்தேன். இப்பதான் ஃப்ரீ ஆயிடு. அப்புறம் இப்ப கொண்டு சலிச்சு கொண்ட கதை சொன்னீங்கன்னா மண்டல டாங்கன்னு தான் குத்தையலாம். ஞாபகம் இருக்க அந்த இடமெல்லாம் முதல் ட்ரோன் எல்லாம் விட்டு பசலைகளான அப்புறம் எல்லாம் மறக்க முடியுமா? எங்கேயோ தொடங்கி கடைசி ஒரு கட்டத்துக்கு வந்து இப்ப நிக்கிறவன் நல்லா ஆயிட்டேன். தெரியல எப்படி பாக்க. வாங்க பாப்போம் போய். நல்ல ஐட்டமா இல்லையா? சரி, ஓகே, நல்லா ஆகும். இப்ப என்னென்ன வளமையா நான் வீட்டை வரைக்கெல்லாம் நீங்க தான் சாப்பாடு தருவீங்க, அப்படில்லாட்டி நீங்க தான் டீ ஊத்தி தருவீங்க, கடைசி இஞ்சி பிளேண்டியாவது தருவீங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பேச்சு பேசுவதானே. எப்ப பார்த்தாலும் நானே கொடுத்து கொண்டிருக்கேன், எதையுமே கொண்டு வராம வெறுங்கைய வீசிட்டு வராளே இவள் அங்க இருந்து யோசிப்பதானே. எப்படி? அப்படியெல்லாம் இல்ல, அவங்களுக்கு தெரியும். இவள் இப்படிதான் போய் சொல்லுவாள். இவள் மைண்ட்ல என்ன யோசிப்பான்னு என்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பெரிய கிரிமினல். யோசிப்ப. நான் அப்படி யோசிப்ப. நான் மட்டும்தான் அப்படி யோசிப்பேன். நீ மட்டும்தான் அப்படி யோசிப்ப. சரியா? ஒரு பெரிய கிரிமினல், நம்பாதீங்க. இவ்வளவு இப்படிதான் இருப்பாள், நல்ல பிள்ளை மாதிரி, ஆனா பக்கா கிரிமினல். அப்ப அதனால இன்றைக்கு நான் உனக்கு கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னானே தேவையில்லாத ஒரு பிள்ளையாண்டா சொல்லியிருக்கேன். தீவாக்கு அதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு. அதுக்குள்ள பாப்போம் என்ன ஒன்றையும் காணல. வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அப்படி பார்க்க விட மாட்டேன். இந்த காணல ஒன்றையும் காணல. அது மஜிகெல்லாம் செய்தாதான் வரும். சொல்லு ஜி பும்பாண்டா கையில வந்து நிக்க. சரி, கண்ணா மூடு, கைய ரெண்டு. சரியா? என்னடா போண்டை காலி கைய நீ ஒழுங்கு நேரம் ரெண்டு. சரியா? சரி, இப்ப சொல்லுவோமா? ஜீவம் சொல்லுவோமா? சொல்லுங்க. நீ தான் சொல்லுவானா? ஜீவம் பாவா இந்த அப்படி அடிக்கிற வெயிலுக்கு நாங்க ஐஸ்கிரீம் ஆயிட்டு வந்திருக்கோம். அதாவது குடிக்கிறது கரண்டி இல்லையே. இப்ப நம்மள்ட்ட போய் எடுத்துட்டு வா போ. கரண்டி அதையும் சொல்லி வர வைங்க. ஜீவமாண்டு அத நீ போய் எடுத்துட்டு வா. அது வராது, இது மட்டும் தான் வரும். இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க கொஞ்சீங்க அது மாதிரி சொல்லி நான் போக மாட்டேன். எனக்கு கத்து அம்மாவை கரண்டி எடுத்துட்டு வாங்க. அம்மா கரண்டி எடுத்துட்டு வாங்க. என்ன கேமா இது? இது வேணுமா? இது ஐஸ்கிரீம் குடிக்கிறது கேட்டேன், அள்ளி சாப்பிடுறது கேட்கலாம். நீ சின்ன பாக்ஸ்னா இது கொண்டு இருப்பேன். நீங்க இந்த பெருசு கொண்டு இருந்தா தெரியும். சரி, இந்த அப்படி ஓபன் பண்ணு. வாவ், அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் கூட விலகிட்டு
இப்ப அதை யார் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவா அப்ப முதல்ல நீயே சாப்பிடு. இது கடவுளுக்கா சின்ன கரண்ட சாப்பிடும். இல்ல அப்படி நீ எடுத்துட்டு வந்தே சாப்பிடு. உங்களுக்கு எதியா இந்தாவா குடி சாப்பிடு. முதல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது கேமாதான். நான் படிவாதான் சொன்னா கரண்டி எடுத்துட்டு வர சொல்லி ரகப்பை எடுத்துட்டு வர சொன்னது அது அவங்க பனிஷ்மெண்ட். எடுங்க அதுக்குள்ள சாப்பிடுவோம். கொஞ்சம் எடுங்க அதுக்குள்ள இல்ல உண்மையா என்னடா பக்கத்துல சாப்பிட இப்படி சாப்பிடல கேமா இருந்தாடா இப்படி இருந்தாலும் நாங்க கூட 7ஆம் அறிவை பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான முறையில சாப்பிட போறோம். ஏன்டா கப் கொண்டு வரையில கேமா அப்ப நான் எப்படியே பிடிச்சி கொண்டு இருக்கிறதா தாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவல். அள்ளுங்கடாப்பா. முடிஞ்ச கேமா அதுக்குள்ள அல்ல இல்ல அது ஹக்குரு மிஸ்ஸா கித்துல் மேஜிக் கித்துல் பானி சேர்த்திருக்காங்க. அதை விட டேஸ்டா இருக்கு. அப்புறம் சொல்லு இப்ப எப்படி கட்டத்துல நிக்கிற? ஒருங்கடா ஐஸ்கிரீம் குடிப்போம். நமக்கு எந்த மரியாதையும் போச்சு. இனி முன்னுக்கு வந்துடுவியா? முன்னுக்கா? உங்களோட கொஞ்சம் பின்னுதான் இருக்கிறேன். வந்துடுவேன். சாப்பிட்டு வரேன். கப் கொடுக்குறான் எனக்கு படமாக்கி வச்சிருக்கான். விட்ட சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. இருந்தாலும் எங்க கேமராமேனும் பாவம் என்ன அவருக்கு அகப்பே தான் கொடுக்கணும். அவர் தான் கொஞ்சம் கூட சாப்பிடணும். வீடியோ எடுக்கிறாள். கேமராமேனும் பாவம் தானே இருந்தா அப்படிங்க அகப்பையில அதுக்குதான் அகப்ப. அதாவது இப்ப நான் சாப்பிடறேன்னா இப்படி கேமா கடா இப்படி கேமராமேனு தாங்க. 2 பேருக்கு மென்டல் ஆக்கிடாடி யோசிக்காதீங்க. அடிக்கிற வெயில் அப்படி வெயிலுக்கு இப்படி ஏதாவது குளிர்பானம் அப்படி எப்படி குடிச்சா நல்ல தானே. கூட வெயிலுக்கு என்ன சாப்பிட்டா நல்லா மட்டும் சொல்லுங்கம்மா. நான் வெயிலுக்கு ஒன்றுமே சாப்பிடல. தண்ணி மட்டும் தான் குடிக்கிறது. நீ டோட்டலா வேஸ்ட் போ. வெயிலுக்கு வந்து வெள்ளரிக்காய் பழம் சாப்பிடுவோம், தர்பூசணி சாப்பிடுவோம். ஒட்டமெலன் தர்பூசணியா? சரியா. சரி ஓகே. ஒட்டமெலன் சாப்பிடுவோம், இது சாப்பிடுவோம். தேசிகா ஜூஸ் குடிக்கணும் அடிக்கடி. இதுக்கு தானே தேசிகா வீட்ட கரைச்சு குடி. அதுதான் தண்ணி குடிக்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்ப நீ கரைக்கிற தேசிகா ஜூஸ் தண்ணி மாதிரி இருக்கு போல. அதனாலதான் இந்த உசாரா ஐஸ்கிரீம் வாங்கி வந்துட்டேன். என்னால அதை குடிக்கலாண்டு. அப்படி நான் தப்பிட்டால இல்ல நீ தான் அந்த தேசிகா ஜூஸா குடிச்சு சீனியும் இல்ல உப்பும் இல்ல கேட்டா சொல்லுவா சீனியில ரேட் கூட உப்பை விட கூடிட்டு இருந்துவா. அப்படி எல்லாம் இல்ல நல்லபடியா டேஸ்ட் ஆகி இவ்வளவு ஊத்துனாதானே அம்மா வடிவா கரைச்சி தருவாங்க. அதனால ஆசையா குடிக்கலாம். இவ்வளவு ஊத்தி தந்தா இங்க அதை குடிக்கிறதுனா அங்க நான் ஊத்தி தரேன். நீ என்னதான் செய்தான்னு சொல்லுவாப்ப. நான் வந்து அங்க இங்கேயும் திரிஞ்சு 4 வேலை செய்யற மாதிரி பெருசா அக்கானா வேலை அவ்வளவுதான். ஒரு நாள் சமைச்சு தந்தனியா? இல்ல சமைக்க தெரியுமா முத உனக்கு? ஓ என்ன கறி வைக்க தெரியும்? 5 ஸ்டார் ஹோட்டலே போடுறான் அந்த மாதிரி சமைப்பேன். எப்படி நம்ம வீட்டை போறோம் கேட்டு பாருங்க எங்க அம்மாட்ட. ஒரு நாளைக்கு ஆறுதலா ஃப்ரீ ஆயிட்டு வாரேன் சமைக்கிறதுக்கு. என்ன எல்லாமே பார்க்க பிடிச்சா தெரியும். என்னைய பார்க்க நெருப்பு ஃபயர் எரியும். சாப்பாடு எனக்கு சிரிப்பா இருக்குன்னா எங்க யோசிச்சு பாரு. சமைப்பு ஒரு மாதிரி இப்பதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. கொஞ்சம் அவியாம வீட்டை யார் நல்லா சமைப்பா? அக்கா. அக்கா மாதிரி ஒருத்தர் சமைக்க மாட்டாங்க. அவன் சமைச்சுதான் நான் வடிவா உட்காந்து சாப்பிடுவேன். நல்லா சமைப்பேன். என்ன விரும்பி சாப்பிடுவேன்? நானா எதுவும் அதான் விரும்பி சாப்பிட அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன். என்ன இருந்தாலும் சாப்பிடுவேன். சரி என்ன சாப்பிட விருப்பம் மட்டும் சொல்லு. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. சொல்லு. அடுத்த முறை நெஞ்ச வரைக்கும் சமைப்பா இல்லடா. அப்ப ஒன்று அப்படி நான் ஒன்றும் விரும்புறது இல்லை, விரும்பி சாப்பிடுறது இல்லை. அப்ப தேவையில்ல அவ்வளவு சாப்பாடு தேவையில்ல சோறு தேவையில்ல. சும்மா சோறு தானே சாப்பிட்டேன். நானாவது நல்ல சாப்பாடு அதோட சேர்த்து சாப்பிடலான்னு பார்த்தா
காணும் நீயும் சாப்பிடணும் நான் தான் சாப்பிடுறேன்னு நினைப்பாங்க அவங்க. சுகர் வெரைட்டி பண்ணிப்பாங்க. ஐஸ்கிரீம் காணாத எப்படி தின்றோம். மோடி வை கிச்சுக்கும் கொடு அம்மாவுக்கும் கொடுக்கணும் காணும் பை வச்சுட்டு வா அகப்பையில இருக்கிறத சாப்பிடுவோம். வைக்கிறதுல இந்த பக்கம் உள்ளது உண்டு இந்த பக்கம் உள்ளது உண்டு. அப்படி உங்க வந்து பக்கமே ஒரு பக்கம் தான் இருக்கு. 2 பக்கம் இருந்தது நான் குடும்பம் எடுத்துட்டேன். அப்ப பிரிப்ப மிஞ்சி வா இப்படி உண்ட கரண்டி ஜாலடு இவ்வளவு மெஞ்ச உனக்குதான் நிறைய கம்புக்கு அங்கால உள்ளது உங்கடையா. ஆனா அது வேற இதுக்குள்ள வந்து இப்படி எந்த பக்கம் எல்லாம் சேர்ந்துட்டு நீ அங்களுக்கு இதுக்குள்ள வருது என்னதான் மதுரையான கரண்டிய கொஞ்சம் இப்படி சரிச்சு பிடிச்சா அட பாவி. ஏமா ஐஸ்கிரீம் முடிஞ்சு ஓடுகதியா சமைக்க பழகு முதல். சமைக்க தெரியும். இதத்தான் பல வருஷமா சொல்றது தெரியும் தெரியும் செய்ய மாட்டேன். தெரிஞ்ச விட்டுருவாங்களே சமையல்னு சொல்லி இதையும் செய்து அதையும் செய்து. ஆனா அப்படி ஒரு சீன் இருக்கிறதானே. இப்ப முந்தி வீட்டை சமைக்க தெரிஞ்சாலும் தெரியும்னு சொல்ல மாட்டோம். ஏன் அது ஒரு சாப்பாடு செய்யுங்க அதை கழுவுங்க இல்ல அதை எடுத்து வையுங்க இதை வெட்டி தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சிலேயே தெரியாதுவோம். நீ அத மாதிரி சொல்லி சொல்லி போய் காட்டுற. இப்ப இல்ல எனக்கு தெரியும்னு தெரியும். அக்கா சமைப்பானல்ல அக்கா சமைக்க விட மாட்டா. அவளுக்கு தெரியும் தானே நீ சமைக்கினா சாகுறதான்னு. ஐயோயோ ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் குடிச்சாச்சு. சூப்பர் நல்லா இருந்தானே. வேற லெவலாம் எவ்வளவு நல்லா இருந்தது. கேமாட ஐஸ்கிரீம் 750 ரூபா இல்ல பாருங்கள 5 ரூபாயோ குறைவு. பெரிய டப்பா இருக்கு 670 ரூபா. பரவாயில்ல. சரி ஓகே இந்த கேமாவோட சேர்ந்து ஐஸ்கிரீம் குடிச்சாச்சு. இது என்னதுக்காக அவளுக்கு இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாடா அவள் யோசிப்பாள். எப்ப பார்த்தாலும் நான் வந்தாதான் பிளேண்டி ஊத்தி கொடுக்குறேன் இல்லாட்டி தேசிக்காய் தண்ணி கொடுக்குறேன் உனக்கு டங்கர் போட்டு டீ எல்லாம் ஊத்தி கொடுக்குறேன் அவள் கண்டிப்பா யோசிப்பாள். இப்ப யோசிக்க மாட்டாள். ஒரு நாளைக்கு இருந்து யோசிப்பாள். சி அக்காக்கு இதெல்லாம் ஊத்தி கொடுத்த காசை மிச்சப்படுத்திருந்தாலும் நான் அன்றைக்கு ஒரு பெரிய வீடு கட்டியிருப்பேனேன்னு யோசிப்பாள். என்ன இது அந்த அந்த கதையா போகுது. போன முறை போட்ட வீடியோ மாதிரி போகுது. எந்த கதை சொல்லாலும் தெரியுமோ தட்டு தட்டு சோத்துக்காப்ப அப்படியெல்லாம் இல்ல. பிள்ளை நல்ல பிள்ளை இருந்தாலும் கிடைக்க கொஞ்சம் குணம் இருக்கு. அக்கா சிரிச்சு கொண்டு இருக்கிறதால பிள்ளை நினைச்சிட்டு அக்கா சிரிச்சு கொண்டே இருப்பான்னு. இனி தீவான குணத்தை காட்ட வேண்டிய டைம் வந்தாச்சு. இனி தீபாவை கொஞ்சம் என்ன கேமாவை கொஞ்சம் கட்ட ரைட்டா பார்க்கணும். என் அடுத்த கட்ட வேலைகள் தொடங்கணும். அப்போ ஆள் பார்க்க இப்படிதான் இருக்கு. அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடியா இருக்குல்ல. இனி அப்படிதான் என்னது என்ன ரெஸ்லிங் கொண்டு விடணும்.